தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் குமார் தனது புதிய திரைப்படத்தில் பாராட்டத்தக்க முறையில் தனது சம்பளத்தை தவிர்த்து தயாரிப்பாளருக்கு நிதிச்சுமையை குறைக்க உதவியிருக்கிறார். தயாரிப்பாளர் ராகுல் தயாரிக்க உள்ள இந்த திரைப்படத்தின் பட்ஜெட் ரூபாய் 300 கோடிக்கு மேல் என கூறப்படுகின்றது. இதற்காக அஜித் தனது சம்பளத்தை நேரடியாக பெறாமல் தியேட்டருக்கான உரிமைகள், டிஜிட்டல், சேட்டலைட் மற்றும் ஒடியோ உரிமைகளை எடுத்துக்கொள்வதாக ஒப்பந்தம் செய்துள்ளார். இந்த தீர்மானம் மூலம் தயாரிப்பாளர் மீது உள்ள நிதிச்சுமை குறைக்கப்பட்டு படவிழாக்கள் மற்றும் ஓடிடி நிறுவனங்களின் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே ஒரு பிரபல ஓடிடி நிறுவனம் டிஜிட்டல் உரிமைகளை வாங்கிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செயல் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முன்னோட்டமாக பார்க்கப்படுகின்றது. அஜித் சம்பள விடயங்களில் மிக கவனமானவர் என்றும் தன்னுடைய சம்பளத்தை எப்போதும் விட்டுக் கொடுத்ததில்லை என்பதும் அறியப்பட்ட விடயம். ஆனால் இந்த முறையில் அவருடைய பங்கெடுப்பு தொழில்நுட்ப ரீதியாகவும் பிசினஸ் ரீதியாகவும் பாராட்டப்படுகின்றது. இந்த வேளையில் வெற்றிமாறன், சூர்யா, சிம்பு போன்றோருடன் தொடர்புடைய மற்றொரு சில பெரிய ப்ரொஜெக்ட்களும் காத்திருக்கின்றன. இந்த முயற்சி அஜித் குமாரை ஒரு நடிகருக்கு மேலும் மிகுந்த தாக்கத்துடன் தயாரிப்பு துறையிலும் நிலைநிறுத்தும் வகையில் அமைந்துள்ளது.